நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. ராசுமுதரன் சாரோட பணியாற்றின அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஒரு படம் பண்ண போகிறேன்னா நீ வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் கதை சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவர் ஸ்டேஷனரிஸே நம்பாத ஒரு டைரக்டர். ஃபுல்லாகவே மைண்ட் செட்டு தான். கேட்டால் மணிவண்ணன் சார் ப்ராக்டிஸ் பாரு. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் நாளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஆக்சுவலி வந்து படத்தில் உள்ள எல்லா செவுத்தில் ஏறி குதிக்கிற ஷார்ட்ஸும் எடுத்து முடிச்சிட்டார் மத்தியானத்துக்குள்ளே. சட்டை மட்டும் மாறிட்டே இருக்குது, காஸ்ட்யூம் மட்டும் மாறிட்டே இருக்குது, அப்படி எடுத்துகிட்ருக்காரு மதுரவனை. அப்போ லஞ்ச் பிரேக்கில் என்னை கூப்பிட்டு விட்டு அப்போ தான் அவர் வந்து அங்கே பெரிய ஹிட்டு தெலுங்கில் கொடுத்துட்டு வந்திருக்காரு டைரக்டராக. என்ன நடக்குது, நைட்டு வந்து அது என்னாச்சுன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் அடிக்க சொல்லியிருந்தேன்ல, அதில் ஏறி ஆடிக்கிட்டே போயிட்டு ஆடிட்டே இறங்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, டக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி ஆடி இருந்தால் கூட அது நல்லா இருந்திருக்காது மாஸ்டர். ராசுமுதரன் சாரோட பணியாற்றின அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்கல்ல? மதுரவன் இன்னைக்கு இல்லை, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். திண்டுக்கல் சாரதி வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் சைடில் ஒர்க் பண்ணுறேன். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்காக நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க. அதுவும் நான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அப்போ ஒவ்வொரு டைரக்டர் சொல்கிறதும் நான் ஒரு பேஜ் போட்டு எழுதிப்பேன். ஏன்னா ஒரு கதை கேட்டால் ஒரு கருத்து தோணும்ல, அதை சொல்லுவாங்க, சொன்னோன்னே எழுதிக்கிறது. அந்த மாதிரி தான் வர்றாரு மதுரவண்ணா. வந்துட்டு அவர் வாங்கி படிக்கிறாரு. படித்து பார்த்துட்டு போகும்போது அவர் ஏதோ டிசைட் பண்ணிட்டு போயிட்டார். சரி படம் பண்ணால் இவனை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டார். அதுலேருந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு கால் பண்ணி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க ராம்நாத்னா? நான் எங்கே ஏதோ ஒரு வேலையாக இருக்கேன் வெளியில். ஒரு படம் பண்ண போகிறேன்னா நீ வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் கதை சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டேன். இது எங்கேருந்து இந்த திமிரு இதெல்லாம் வந்தது அப்படின்னா, டைரக்டர் கூடவே தானே இருக்கும். டைரக்டர்னால் எனக்கு பெரிய பிம்பம்னா எல்லா டைரக்டர் கூடவும் இருக்கேன் நான். அப்போ எனக்கு அது தெரில, எனக்கு அப்படி கேட்கக்கூடாதுன்றது தெரில. கொஞ்ச நேரம் ஆன்சர் இல்லை. அவர் ஒரு படம் கமிட் ஆகிட்டு ஹீரோவுக்கு சொல்லி லாரன்ஸுக்கு சொல்லி ஓகே பண்ணிட்டு தான் என்ன கூப்பிடுறாரு. ப்ரொடியூசருக்கு ஓகே பண்ணி வேலை செய்கிறதுக்கு நான் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டேன் இந்த சைலண்ட்டில். அப்புறம் ஆனால் சாரிண்ணா எங்கே வரணும் சொல்லுங்கள், இது மாதிரி இந்த கிரவுண்டுக்கு வாங்கினார். அப்புறம் போய் தான் கதை கேட்குறேன். கிட்டாவது ஒரு அம்மா எமோஷ்னல் ஒன்று அதுக்குள்ளே இருந்தது, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு. பாண்டி அந்த ஃபிலிம். ஸோ அந்த படம் அப்புறம் நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கூட கனெக்ட் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீங்கள் இருங்க கூடன்றாரு. ஸோ எல்லாருமே கேட்டு தவிர்க்கப்பட்டுகிட்டே வருது. ஜனாசார்கிட்ட ஸ்பேஸ் கிடச்சி தவிர்க்கப்படுதுன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக என்னை கூப்பிட்றாங்க, ஒர்க் பண்ண முடியல. வெங்கடேஷ் சார் வந்து ஏஐயில் வந்து கூட இருன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கேயும் மிஸ் ஆகுது. இப்படி மிஸ் ஆகிட்டே வரும்போது நான் ராசுமுதரவன்கிட்ட ட்ராவல் ஆகிடலான்னு நினைக்கிறேன். சரி அது அந்த ஃபீலிங் இங்கே பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் அதில் போகிறேன். போய் அப்படி ஒர்க் பண்ண ஃபிலிம் அது. அதுவும் நிறைய பயங்கரமான அனுபவங்கள் அது பாண்டி. ஸோ அவருக்கும் எனக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவர் ஸ்டேஷனரிஸே நம்பாத ஒரு டைரக்டர். ஃபுல்லாகவே மைண்ட் செட்டு தான். கேட்டால் மணிவண்ணன் சார் ப்ராக்டிஸ் பாரு. ஷாக்கிங்காக இருக்கும். ஓகே நாங்கள் எப்படி வேலை செய்கிறது, உங்களுக்கு இருக்குது வேலை எப்படி செய்கிறது, பேப்பரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நான் வேலை செய்ய முடியும், எழுதுங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வர்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து ரைட்டிங்லாம் முடிச்சு. உண்மையாகவே அது உண்மை தான். அவர் வந்து ஏதோ ஒரு கர்வமாக சொன்னதாக நான் ஃபஸ்ட்டு தோணிச்சு. மொத்த கதையும் மனசில் மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு இப்போ என்னென்னா இப்போ ஒரு டாக் புக் வச்சுருப்பேன்னா அவருக்காகவே நான் அதை எடுத்துகிட்டு போவேன். எப்பொழுதுமே என் கூட இருக்கும். ஏன்னா அந்த ஃபிலிமில் வந்து ஃபுல்லாகவே நான் தான் க்ரியேட்டிவிட்டி சைடில் ஆரம்பித்து கூட இருந்தேன். ஒரு 35-40 நாள் ஷூட்டிங் வரைக்கும் இருந்தேன் நினைக்கிறேன். அந்த டைம் வரைக்குமே ஸ்னேகா மேமாக இருக்கட்டும், சரண்யா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவாங்க என்ன. ஏன்னா அந்த டேரக்டருக்கு சிங்க் ஆகிறது கஷ்டம். டக்குன்னு அழுதுகிட்டே ஒரு 10 வார்த்தை சொல்லிடுவார் சீன் எடுக்க போகிற டைமில்.
ஓன்னு அழுதுட்டு இருப்பார், தண்ணியாக போயிட்டுருக்கும், கடகடன்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். அப்புறம் யூகே செந்தில்குமார் சார் வந்து கேமராமேன், செம்ம ஃபாஸ்ட் கேமராமேன், லைட்டிங்லாம் வந்து ஆர்மி மாதிரி பண்ணுவாங்க. சுந்தர்சி சார் டீம் தரத்தரத்தன்னு பண்ணி முடிச்சுட்டு அடிப்பாங்க. ஸோ இந்த டைம்குள்ளே இவர் சொன்னதை வந்து நான் உள்ளே கொண்டுட்டு வரும், எங்கே ஃப்ளோவில் வரும், அது முன்னாடி பின்னாடி எதையாவது தூக்குறோன்ட்டு வேறு எதையாவது தூக்கிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான அதை அடாப்ட் பண்ணி அதை உள்ளே சேர்த்து நான் உள்ளே கொண்டுட்டு வருவேன். ஸோ அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ராசமுதிரவண்ணன்ட்ட வந்து ஸ்டடி பண்ண ஒரு விஷயம். அவர் ஒரு சினிமா, அது ஒரு தனி பேட்டர்ன், ஒரு எமோஷ்னலான டைரக்டர். ஒரு கதையை வந்து ரொம்ப ஒரு மனசில் இருந்து எப்படி சொல்கிறதுங்கிற ஒரு ஃபீலு, ஒளிவு மறைவு இல்லாமல், அந்த விஷயம் வந்து மதுரவண்ணன்ட்ட ட்ராவல் ஆச்சு. பாண்டி படத்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சு? பாண்டியில் வந்து ஆக்சுவலி என்னென்னா, மதுரவண்ணன் கூட வந்து நிறைய மைனஸ் நடக்குது. ஒரு 11 வருடங்களுக்கு பிறகு கிடைச்ச படம் அது அண்ணனுக்கு, பூமகள் ஊர்வலத்துக்கு அப்புறம். அவருக்கும் சில உள்ள டெக்னீஷியன்ஸுக்கும் சில முரண்கள் இருக்குது அந்த டைமில். அது பேலன்ஸ் பண்ணி தான் நான் உள்ளே இருந்து பேலன்ஸ் பண்ணி தான் வரேன். ஏன்னா அவருக்கு நிறைய கோவம் வரும், டக்குன்னு ஷார்ட் டெம்பர் திட்டிடுவார். அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணி தான் நான் சமாளித்து எடுத்துகிட்டு வரேன். பாலுமகேந்திரன் சார்கிட்ட வெற்றிமாறன் சார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா சத்தம் போட்டுருவார், டக்குன்னு பேசிடுவார் ஏதாவது. அதனால் அதை கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி அழகாக எடுத்து, ஆனால் பேசவே மாட்டார், பேசினா ரொம்ப ஹார்டாக அதை பேசிடுவார். ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணி வரும்பொழுது தான் சில சாங் வந்து ப்ரொடக்ஷனுக்கு பிடிக்கல, நம்ம வாங்கினது பிடிக்கல, சார் உட்காந்து அண்ணன் வாங்கிட்டு வந்த சாங்கு. பட் அதை வந்து நாங்கள் அன்னைக்கெல்லாம் பயங்கர வருத்தம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் லாரன்ஸ் சார் கிட்டே பிச் பண்ணும்போது அவர் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குன்ட்டார். ஸோ இப்படி முரண் நிறைய வரும். என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து திட்டமிடுதலுக்குள்ளே வந்து ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். நம்ம என்ன சீன் எடுக்கிறோங்கிறதுலாம் ரெண்டாவது தான். காலையில் நான் ஃபஸ்ட்டு ஷாட் என்ன செய்ய போகிறேன்றது என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கு தெரிஞ்சால் தான் நான் தூங்குவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வேலை செய்வாங்க, இதை செய்வாங்க, இதை செய்வாங்க. அந்த இடம் மிஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போது அவருடைய ஆளுமை சினிமா வந்து 40 நாள் கழித்து கிளாஷ் வருது. அப்போது அவர் காலையில் வந்துட்டு திடீர்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அது ஏன் இல்லை, அது ஏன் இல்லை, அப்படி பண்ண முடியாது. அது பீரியட் இருக்குது, 2-3 பீரியட் இருக்குது. அதில் ஒன்றில் வந்து வெளியில் செடி இருக்கணும், ஒன்றில் செடி இருக்கக்கூடாது, ஒன்றில் மணி பிளான்ட் இருக்கும், ஒன்றில் மணி பிளான்ட் இருக்காது. அவர் துபாய் போயிட்டு வந்த பிறகு ஒரு வீடு இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும். இவ்வளோ ப்ராசஸை வந்து காலையில் வந்து சொன்னால் அதுக்கான டைம் கொடுக்கணும், அதுக்கான டைம் ப்ராசஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமும் ஆகக்கூடாது, உடனேவும் வேணும் அப்படிங்கிறப்போ ஒரு வருத்தம் வருது. அப்போது அதை நான் ப்ரெசன்ஸ் பண்ணி பார்க்குறேன். அது எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏதோ வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான். நம்ம எப்பொழுதும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்றதுனால ஓகே ரைட்டு, இயல்பாக இல்லாத இடத்துல நம்மளால் பயணிக்க முடியாது. ஸோ எப்படியாவது இதை பண்ணிடணும், அப்படிலாம் எந்த வேலையுமே செய்கிறதில்ல. நமக்கு அது சரியாக வரணும், எல்லாமே சரியாக அமையணும், அப்படி தான் வந்தேன். பட் ஆனால் வருத்தம் கிடையாது. அவரும் திருப்பி கிளைமேக்ஸ் எடுக்கும்போது கூப்பிட்டார், கால் பண்ணி வாரம்னா என்ன நீ போயிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. போகலை அந்த டைம், அப்படியே இருந்தாச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் நான் இல்லை. அதில் உள்ள காமெடி சீன்ஸ்லாம் வந்து இப்போவுமே மறக்க முடியாது. அது வந்து தனியாக போட்டால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காமெடி சீன்ஸில் உங்களோட இன்புட் என்னடா? இல்லை, அதில் வந்து அண்ணனே வந்து நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான். மதுரை அண்ணன் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருப்பார், சொன்னார்னா சிரிச்சுட்டே இருக்கலாம். ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர், நேட்டிவிட்டியான அப்சர்வேஷன் அதிகம் இருக்குது. அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக சொல்ல மாட்டார், ஆனால் சிரிப்பு வரும், அப்படி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து டெவலப் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள்னா காசு, அதை முன்ன பின்ன எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம். ஸ்கிரிப்ட் சைடில் அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம் ஃபுல்லாக. அவர் கூட இருந்த நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க அந்த டைமில். எல்லாருமே அவர் ஒரு பெரிய டீம். அவர் கிராமம் சார்ந்த ஒரு மனிதராக இருக்கிறதுனால அவருடைய இது பெருசு, வியூ ரொம்ப பெருசு. அப்போது அவருடைய பார்வைக்குள்ளே நம்ம போய் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருந்தது. மணிவண்ணன் சார் டீம், இவர் யூகே சாரும், அதனால் அவங்களுக்குள்ளே வந்து பாண்டிங் தான், நல்ல பாண்டிங் இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது. செந்தில் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்பீடாக இருப்பார், ஒர்க்கிங் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும், லைட்டிங்க்கான டைம் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துப்பார், கடன்னு. ஸோ அப்படிப்பட்ட அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அவர் வச்சுப்பார். அது ஒரு ஆர்மி மாதிரி தான் செந்தில் சார், பயங்கர ஸ்பீடு. அந்த ஸ்பீட்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிட்டாலே ரொம்ப பெரிய விஷயம் தான். அப்போ கூப்பிட்டு அவர் கோஆர்டினேட் பண்ணது செந்தில் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அது காரணம் என்னென்னா அந்த வேகம், இந்த இவருடைய எமோஷனல், இதுக்கெல்லாம் நடுவில் நான் பேலன்ஸ் பண்ணி ஓடிட்டே இருப்பேன். ஸ்னேகா மேம் கூட பார்த்துட்டு 2வது நான் வெளியில் வந்து திருப்பி திண்டுக்கல்லே போயிட்டேன், அவங்க ஹோட்டல்லையே. திருப்பி கிளைமேக்ஸ் நீ வரணும், கூட இருக்கணும், டைரக்டர் வந்து கூப்பிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாருமே நல்ல
ஒரு நேர்த்தியான ஒரு ஒர்க்கை வந்து மதிக்கக்கூடியவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கிறத நான் புரிஞ்சிருக்கேன் நிறைய இடத்துல. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் நாளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஆக்சுவலி வந்து படத்தில் உள்ள எல்லா செவுத்தில் ஏறி குதிக்கிற ஷார்ட்ஸும் எடுத்து முடிச்சிட்டார் மத்தியானத்துக்குள்ளே. சட்டை மட்டும் மாறிட்டே இருக்குது, காஸ்ட்யூம் மட்டும் மாறிட்டே இருக்குது, அப்படி எடுத்துகிட்ருக்காரு மதுரவனை. அப்போ லஞ்ச் பிரேக்கில் என்னை கூப்பிட்டு விட்டு அப்போ தான் அவர் வந்து அங்கே பெரிய ஹிட்டு தெலுங்கில் கொடுத்துட்டு வந்திருக்காரு டேரக்டராக. என்ன நடக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டார். என்ன இவ்வளோ ஸ்பீடாக அது, இதெல்லாம் எங்கே வருது ஃபியூச்சரில் என்ன அப்படின்னோடனே அப்புறம் இல்லை மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு 6-7 இடத்துல இந்த மாதிரி வரும், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்ன இப்படி பண்ணால் எப்படி, எனக்கு பயமாக இருக்குது, சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் முன்னாடி என்ன பின்னாடி என்ன அதெல்லாம் சொல்லுங்கள் மாதிரி. லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா யாருமே கிட்ட போக மாட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா எல்லாமே அவர் கேட்டால் சொல்லணும். அவர் ஒரு குவாலிட்டி வச்சுருப்பார். இது அன்னைக்கு ஏன் நான் அங்கே பேசினேன், அப்போ ஏன் நான் அப்படி பேசினேன்னு கேட்பார். இல்லை சார் மாஸ்டர் அது மாதிரி அந்த ரீசன் இது, அதுக்கு முன்னாடி உள்ள சீன் இது, அதுக்கு அடுத்து உள்ள சீன் இது, அந்த எமோஷன் வேறு இந்த எமோஷன் வேறு, இதெல்லாம் கிளாரிட்டி பண்ணால் தான் ஷார்ட் வருவார். இவ்வளோதும் கேட்பார். ஸோ இதுக்கெல்லாம் யாருமே உள்ளே போக மாட்டாங்க. ஸோ பசங்க எல்லாம் மொத்தமாகவே நான் ட்ராவல் பண்ணிகிட்டே வரேன். அது மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக பக்கத்தில் இருந்து இந்த கதையை சொல்லி எடுத்துகிட்டு இருந்தது ஒரு விஷயம். அவர் கூட என்ன ஒரே ஒரு சாங்கில் மட்டும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஆடி அடங்கும் உலகத்தில் ஆட வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு சாங். அது நைட்டில் வந்து ஒரு 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு மேலே பனியில் நிற்கிறாங்க. ஸோ மாஸ்டர் வந்து ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருக்காரு, சரியாக வரல. அதனால ஒரு மொத்த கால் ஷீட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நைட் கால் ஷீட் ஃபுல்லாகவே ஆடிட்டுருக்காரு, வேர்த்து ஊற்றிட்டே இருக்கு, தண்ணி குடிச்சிட்டே இருக்காரு, ஆடிட்டே இருக்காரு. பார்த்தா 2:10 நைட்டு ஃபுல் கால் ஷீட் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அவர் மட்டும் சோலோ. எல்லோரும் உள்ள மண்டபத்தில் உள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கோம், யாருமே நிற்கக்கூடாதுன்ட்டார் பக்கத்தில். அப்போது அவர் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுறாரு, ஏதோ ஒரு விஷயம் சரியாக வரல, அது புரியுது. சரி எல்லாம் ஒதுங்கிட்டோம். மொத்தமாக எல்லாம் விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஒருத்தர் மட்டும் பனியில் ஏறி இறங்கிட்டு 2:10 அடுத்த கால் ஷீட் போகுது. இப்போது மேனேஜர் கிட்டே போகிறாங்க, பிரசாத்னு ஒரு மேனேஜர். ஸோ பேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டார். பண்ணிடுங்க, இந்த சாங் பிட்டை வந்து எடிட் பண்ணிடலாம், பாட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மாஸ்டர். இப்போ இந்த பிஜிஎம் எதுக்காக போச்சோ அந்த பிஜிஎம் தூக்கிடுங்கன்ட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயாச்சு. போய்ட்டு மறுநாள் மார்னிங் ஒரு 7 o'clockலாம் டாக்கி எடுக்கணும். சாங் முடிஞ்சால் மறுநாள் காலையில் கனெக்ட் ஆகுது. ஏன்னா 3 மணிக்கு தான் எல்லாம் போயிருக்கோம். திருப்பி 7 மணிக்கே நான் போய் கூப்பிட போகிறேன். கேரவனில் அப்படி உட்காந்துருக்கும் போது அப்படியே கிளம்பிட்டு தலை சீவிட்டு நான் அப்படி உட்காந்துருக்கேன், சீன் கேட்டே இருந்தார். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பிக்கிறார். நான் இதை கேட்கல. நைட்டு வந்து அது என்னாச்சுன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் அடிக்க சொல்லியிருந்தேன்ல, அதில் ஏறி ஆடிட்டே போயிட்டு ஆடிட்டே இறங்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் மசில்ஸ் வந்து எனக்கு பிடிக்குது. ஸோ அந்த ஹைட் வந்து கரெக்டாக அவன் அடிக்கலை. ஏதோ ரீசன் சொன்னார், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. டக்குன்னு நான் சொல்லிட்டேன், அப்படி ஆடிந்தால் கூட அது நல்லா இருந்திருக்காது மாஸ்டர். ஒரு செகண்ட் சைலண்ட்டாக இருக்குது. சீப்பெல்லாம் கீழே வச்சுட்டாரு. வச்சுட்டு சேர் அப்படி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருக்கார். சைலண்ட் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு. இல்லை மாஸ்டர் அது ஆடி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்காது. ஏதோ கோடம்பாக்கத்தில் ஒரு 10 அதிமேதாவி ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ டான்ஸே எனக்கு தெரியாது. நான் என்ஜாய் பண்ணுறது தான் நீங்கள் ஆடணும். டான்ஸ் தெரிஞ்சவன் என்ஜாய் பண்ணுறதுக்கானது கோரியோகிராஃபர் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஃபீல். டான்ஸ் தெரிஞ்சவங்க கம்மி, தெரியாதவங்க அதிகம் இல்லை மாஸ்டர். அந்த ஃபீல்டில் தான் இந்த பிஜிஎம் வந்து ஸ்ரீகாந்த் தேவட்ட உட்காந்து வாங்கினது. நீங்கள் பயங்கரமாக ஒரு புழுதி பிறகு ஒரு மாதிரி ஆடுவி அப்படி இருப்பீங்கன்ற ஒரு ஃபீல். அது இதில் வரல மாஸ்டர். ஒரு 5 நிமிஷம் சைலண்ட் போகுது. எனக்கு என்ன போகுதுன்னா ஷூட்டிங் முடிஞ்சுது, பஸ்ஸுக்கு டிக்கெட் போட போகிறேன், கிளம்பி ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சிட்டே இருக்கேன். நீங்கள் சொன்னதான் கரெக்டு, வாங்க போகலாம். அது வரையும் எனக்கு பயங்கர டென்ஷன் அந்த 5 நிமிஷம். ஏன்னா ரஜினி சாரை வச்சு கோரியோகிராஃப் பண்ணிட்டு அப்போ தான் வந்திருக்காரு. மாஸ்டர் இல்லை போகலாம் வாங்க, கரெக்டு ஓகே. இதை சொன்னால் அதுக்கப்புறம் ஷாக்காக வரணும் ஸோ பசங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு நெருக்கமாகும்னு நான் நம்புகிறேன். தூக்கி எறிகிற தூரத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. என்னவா இருக்கும் பக்கத்துலங்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் நேர்மையாக இருந்திருக்குமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு நான் நேர்மையாக இருந்திருக்கேன். அது எல்லா இடத்துலையும்
ஆனஸ்டியாக இருந்திருக்கேன். ஸோ அது ஒன்று வந்து ஒரு சரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதில் முரண் இருக்கும், வேணாம்பாங்க, பிடிக்கலம்பாங்க, அது நமக்கு கவுண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நிறைய டைரக்டர்ஸோட பணியாற்றிட்டீங்க, பயணம் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன நேரத்துலாம் நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? இப்போது ஒரு முடிவு எடுக்கிற இடங்கள் தான் ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமான இடமா நான் நினைக்கிறேன். ஏன்னா 1000 பேர் 1000 சொல்லிகிட்டே இருப்பாங்க, கருத்துக்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு டைரக்டர்கிட்ட. ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்பாங்க, கோ டைரக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்பாங்க, நடிக்க வந்த ஆர்டிஸ்ட் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க, கேட்குற வரைக்கும் யாரும் ஒன்றும் இது கிடையாது. முடிவு என்ன எடுக்க போகிறோம், அந்த இடம் வரும்போது இவ்வளோ பேர்ட்ட நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஹெல்ப் பண்ணும். அது இன்னராக ஹெல்ப் பண்ணும், நேரடியாக ஹெல்ப் பண்ணாது. எந்த ஒரு அனுபவமும் வந்து நேரடியாக நிற்காது. பட் எங்கேயோ நம்ம பார்த்துருப்போம், ஜனாசாட்ட ஒன்று லேண்ட் பண்ணியிருப்போம், இங்கே ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு நேர்கோட்டுக்கு அப்படி வந்து நிற்கும். சரி, இது வேணும் இது வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் படத்தை ஃபஸ்ட்டு தியேட்டரில் மக்களோட மக்களாக உட்காந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு? இது வந்து எனக்கு இல்லை. அது என்ன காரணம்னா, இப்போ கருணா சாரே பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள்லாம் வந்து தேட்டரில் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டார். ஃபஸ்ட்டு ஷோ என்ன எதாவது சொல்லுவாங்க போனேன் அதெல்லாம் யோசிப்பார். அப்புறம் ரொம்ப எப்படின்னு சொன்ன பிறகு தான் போய் பார்ப்பார். நான் ஃபஸ்ட்டு அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண படமே ஃபஸ்ட்டு ஷோ நான் தான் பார்ப்பேன். அதில் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காலியாச்சு அவருக்கு. சினிமாவில் இழந்ததுங்கிறது அதிகம். இப்போ இருக்கிறது 2வது ஜென்மம். ஒரு முதல் ஜென்மங்கிறத மீறி இந்த ஒரு ஜென்மமாக வாழ்ந்துட்டுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் உயிரோடு இருந்திருப்பானா அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ பார்த்துருக்கேன் நான் அருகாமையில் இருந்து. ஸோ இன்றைக்கி இருக்கிற கருணா சாரை பார்த்துட்டு யாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வலிகள் வேதனைகள் அதிகம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கடந்தார். கட்ஸு அந்த டைமெல்லாம் நான் கூட இருந்தது, ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருந்தது. இப்போது ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டில் கூட இருக்கும்போது எதையும் நீங்கள் கற்றுக்க முடியாது, என்ஜாய் மட்டும்தான் பண்ண முடியும். ஒருத்தன் கஷ்டப்படும் போது கூட இருக்கும் பொழுது ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அப்படி எனக்கு அவரை நான் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக நின்று பார்த்துருக்கேன், எத்தனையோ முடிவுகள் அதில். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த அவ்வளோ ஹார்டான ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் அவ்வளோ லாஸு, என்எஸ்சியில் ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் வாங்கி லாஸு. ஸோ அதில் ஒரு ஃப்ளாட்டு விற்கப்படுது, முதல்ல அவர் வாங்கின மன்னார் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு விற்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து அவர் வேறு ஒரு வியூகம் வகுத்து இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அந்த பேக் ஸ்டோரி சைடில் நான் இருந்திருக்கேன், அவ்வளோதான். தேட்டர் ரெஸ்பெக்டுங்கிறது எனக்கு அது எப்படின்னா, இப்போ நான் எழுதுகிற ஒரு சீன் 2 சீன் வரும்ல படத்தில், அப்போவே நான் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்து பழகினதுனால இது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு, தேட்டரில் உட்காந்து பார்க்குறதுங்கிறது. ப்ரெஸ்ஸோவில் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. அம்பாசமுத்திரம் அம்பானி வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குன்றது ஒரு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த இது இல்லை, டென்ஷன் இல்லை. கமல் சாரை பார்த்தது இல்லைனாலும் ரஜினிகாந்த் சார் உங்களுடைய படத்தோடைய போஸ்டர் பார்த்தே படம் ஹிட்டுன்னு. ஆமாம், அம்பானி. அந்த டைமில் வந்து கருணா சார் வந்து சன் பிக்சர்ஸ் படம் நடிச்சிட்டு இருந்தார், ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது அம்பாசமுத்திரம் அம்பானி ஒரு 8 ஷீட் போஸ்டர், ஒரு MITயில் போகிற ஒரு போஸ்டர் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் விட்டுறோம். அப்போ வந்து அவர் பார்த்துட்டே போயிருப்பார் போல, காரில் போனோன்னே கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இது என்ன ஒரு போஸ்டர் பார்த்தேன் செம்மையாக இருந்தது அப்படின்னு. சார் நிஜமாகவே சொல்கிறீங்களா? ஆமாம், இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணலையே கருணாசனோன்னா இவர் கடுப்பாயிட்டார். சார் உங்கள் லெவலுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் நான் வந்துட்டு இருக்கோம், என்ன சார் நீ அப்படி இல்லை கருணாஸ், அந்த கேரக்டர் பாருங்கள், சவுத்தில் பிச்சு இது வேறு தர மட்டத்துக்கான கேரக்டர், என்ன கதை அப்படின்னா ஒரு லைன் சொல்லியிருக்காரு. இப்போ கிளைமேக்ஸ் என்ன பாசிட்டிவாக நெகட்டிவாக? பாசிட்டிவ், படம் ஹிட்டு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு போஸ்டர் தான் ஒரு ஃபிலிமுங்கிறது வந்து ஜனா சார் சொன்ன மாதிரி எத்தனை பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கப்படும்னே நமக்கு தெரியாது. அது அதனால தான் இது ஒரு மிகப்பெரிய துறையாக பேசப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த க்ரஷ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ஏதோ ஒரு வியூகத்தில் ரசிக்கப்படுது. அப்போது ஒரு போஸ்டர்ஸ் இப்படி ஒரு வியூகத்தை கொடுக்குது, என்ன கதைன்னு கேட்க வைக்குது. அது யார்? ரஜினி சார். அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த போஸ்டர் நாங்கள் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. சாருக்கு பிடிச்ச போஸ்டர்னு சொல்லி அப்புறம் அதையே நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ பெரிய ரீச் ஆச்சு அந்த போஸ்டர். அப்படி தான் அது நடந்தது. அவ்வளோ வருஷம் நட்பு, கிட்டத்தட்ட வந்து சினிமாவில் வந்து நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கருணா சார் தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொன்னது என்ன காரணம்? இல்லை, 2 பேர்டன் வேணாம். என்ன
மந்த் எதுவுமே செட் ஆகலை, என்னடா பண்ணலாம் என்னென்னு இப்படி பேசிட்டே வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைன் இருக்குது சார்னு சொல்லிட்டு நான் அந்த அம்பாசமுத்திரம் பண்ணி உடைய லைன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். வந்து 80 ஃபீட் ரோட்டில் வந்து வண்டி நிற்கிது. அப்போது இறங்கிட்டேன். நான் அங்கே இறங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக இறங்கி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா ஆன்சரே இல்லாமல் இருக்காருன்னு பார்த்தா திருநாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அது எல்லா ஹீரோஸ்க்கும் அப்ரோச் பண்ணி எல்லாரும் நடிக்கிறேன்னு இருந்த படம் இப்போ வரைக்கும் ஆகலை இல்லையா? அம்பாசமுத்திரம் பாணி முடிஞ்ச பிறகு தனுஷ் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யார், இதை தான் நான் பார்த்தேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு தனுஷ் சார் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறது எனக்கு.